தமிழர்கள் மற்றும் களரிப்பயட்டு அப்படின்ற இரண்டு கலைகள்லயுமே ஒரு முக்கியமான ஆயுதம் தான் அந்த சுருள்வாள் அல்லது உரிமை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயுதத்தோட மிகப்பெரிய சிறப்பான விஷயமே வந்துட்டு இந்த ஆயுதத்தை நம்மள எல்லாராலையுமே கண்ட்ரோல் பண்ணிட முடியாதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இந்த வாள் வந்துட்டு தகரம் போல் வளைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மிக கொடுமையான மிக ஆபத்தான ஆயுதம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு கண் இமைக்கும் நேரத்திலேயே வந்துட்டு ஒரு ஆளோட அங்கங்களை அறுத்தெடுக்கும் அளவிற்கு இந்த ஆயுதத்துக்கு சக்தியும் பலமும் இருக்கு. ஆனா வந்துட்டு இது சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் சயின்ஸ் ஸ்ட்ராட்டஜில தான் இந்த ஆயுதத்தை பிரயோகிக்க முடியும். அதை வந்துட்டு இந்த வெல் பண்ற அல்லது செய்யக்கூடிய பற்றை தொழிலாளர்கள், அதுக்கப்புறமா அதை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அதை எப்படி செய்யணும்னு தெரியும். எல்லாராலையும் இந்த ஆயுதத்தை செஞ்சிடவோ இல்லை வாங்கிடவோ இல்லை சுற்றிடவோ முடியவே முடியாது. சோ இந்த ஆயுதங்கள்ல ஒரு தமிழகத்தோட சிறந்த 10 ஆயுதங்கள் எடுத்தா இந்த ஆயுதத்துக்கு நம்ம சூறா 3வது இடம் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆபத்தான இடம் நம்ம தமிழர்களோட மற்றும் இந்திய சிலம்ப கலை, இந்திய தற்காப்பு கலையோட ஒரு மிக உன்னதமான ஆயுதம் உலகத்துல தனித்து காரணம்.